தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள்னு திமுக சொல்லிருச்சு அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தன்னுடைய முதல் பேச்சில் மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஎம்எஸ் முஸ்தபா அவர்கள் பேசின பேச்சு சட்டமன்றத்திலேயே பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதை சொல்லவே கிடையாது, இதுக்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பக்கம் சொல்ல, ஆதாரம் என் கையில் இருக்குதுன்னு இவர் கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்க பெரிய அளவுக்கு அமளித்து மொழியை ஏற்படுத்திச்சு. இதனைத் தொடர்ந்து முஸ்தபா அவர்கள் கடந்த காலத்தில் விஜய் பற்றி பேசினது, இல்லை திமுக இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் நன்மை செஞ்சது அப்படின்னு சட்டமன்றத்துக்கு வெளியே பெரிய அளவுக்கு இது பேசுபொருளாக மாறி இருக்குது. உண்மையிலேயே திமுக அதனுடைய அன்றைய கால முதலமைச்சர் திமுகவை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது குறித்து விரிவாக இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இன்னைக்கு மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் தன்னுடைய சட்டமன்றத்தில் முதல் பேச்சை பேசியிருந்தார். அதில் வழக்கம் போல் தாவேக்காரங்க விஜய்க்கு ஜால்ரா போடுறது மாதிரி அவரும் தன்னுடைய புகழை பாடியிருந்தார். இதனை தொடர்ந்து பேசிக்கிட்டு வரும்போது முஸ்லீம்களை இந்த மாதிரி முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கில் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ன்ற பேர் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இதுக்கு திமுகவின் சார்பில் கடுமையான ஆட்சேபனை செய்யப்பட்டுச்சு. இப்போ அவர் அவை குறிப்பெல்லாம் எடுத்து சபாநாயகர் கொண்டு போய் கொடுத்தாரு. மேலும் சபாநாயகர் அதை குறித்து அதை பேச விரும்பல, மானிய கோரிக்கை நீங்கள் தொடருங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இதனை தொடர்ந்து பெரிய அளவுக்கு இது பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்குது. உண்மையிலேயே திமுகவின் தரப்பில் அதனுடைய அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள் சொன்னாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, வரலாற்றின் அடிப்படையில் தரவுகளை தேடி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அரசியல் லாப நட்ட கணக்கு இது எல்லாற்றையும் கடந்து வரலாறு என்பது வரலாறாக அணுகப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் கோரிக்கை. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் இதை அணுகிறேன். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் 3.5 கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, மீலாது நபிக்கு விடுமுறை கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, முஸ்லீம்களுடைய கஞ்சி காய்ச்சதுக்காக ரேஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். அதெல்லாம் அரசு தான் பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள். இப்போ இதெல்லாம் சரியா தவறா, இந்த 3.5 திமுக என்னென்ன கோளாறு பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் தனித்த ஒரு விவாதமாக வச்சுக்கிறலாம். அப்போ திமுக முஸ்லீம்களுக்கு நல்லது செஞ்சுதா இல்லையான்றதெல்லாம் அடுத்து பேசிக்கிறோம். அது போக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் குறிப்பிட்டு திமுக சொன்னதா இல்லையா அப்படின்னா சொன்னது, அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை, அது மறுக்கவே முடியாது. ஆனால் இது காலம் வரைக்கும் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு தான் அதில் சொல்லப்பட்டு இருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்லிட்டார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனால் கருணாநிதி சொன்னாரானா கருணாநிதி அவர்கள் சொல்லவில்லை. மாறாக திமுகவுடைய அன்றைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த ஆல்ரெடி அருணா அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். 1 கிட்டத்தட்ட 5 இடத்துல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இது எப்போ அப்படின்னா 23 மார்ச் 1999 அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னார். இது எதை தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா 1997 கோவை கலவரம், அதனை தொடர்ந்து 98 குண்டுவெடிப்பு, அதன் பிறகாக நடந்த இந்த விவாதங்களில் தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இப்போ இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ முஸ்லீம்களில் சில பேர் அந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர்களையோ அந்த குறிப்பிட்ட இயக்கங்களையோ தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட சில நபர்கள் செய்ததுக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒட்டுமொத்த மக்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறிப்பிடக்கூடிய வகையில் அவங்களுடைய இதுக்கு பேருக்கு பின்னாடி மதத்தை கொண்டு போட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள்னு பொதுமைப்படுத்தி எல்லா முஸ்லீம்களுமே தீவிரவாதிகள்னு குறிப்பிட்டது மிகப்பெரிய வரலாற்று துயரம். இது என்னடானா ஆல்ரெடி இப்படி சொல்லும்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருணாநிதி அவர்களோ இல்லை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்த எந்த உறுப்பினர்களோ யாருமே பேசவில்லை அப்படின்றது தான் மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர்கள் கூட அங்கே இருந்தாங்க அவையில். ஆனால் நான் அவை குறிப்பில் தேடி பார்த்த அளவுக்கு இதுக்கு எதிராக முஸ்லீம் தீவிரவாதிகளை பொதுமைப்படுத்தி சொல்லாதீங்கன்னு பேசுகிற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு நிலைமையில தான் அந்த சட்டமன்றம் இருந்துச்சு. சரி, உறுப்பினர்கள் தான் பேசலை, சபாநாயகர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்குதுல்ல, இப்படி பொதுமைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட மக்களை முஸ்லீம் தீவிரவாதிகள் பொதுமைப்படுத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்படின்னா சபாநாயகரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கான அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படலை. முதலாக இந்த ஆல்ரெடி அருணா அவர்களுடைய இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்லப்பட்ட இந்த சட்டமன்ற உரையை எடுத்து வெளியிட்டது நாம் தான். தந்தி டிவி தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் மக்கள் மன்றம் நடந்துச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டேன். இந்த விவாதத்தில் தான் சிறுபான்மைகளுடைய பாதுகாவலர் யார் அப்படின்ற இந்த தலைப்பில் நடந்த அந்த விவாதத்தில் தான் முதன்முறையாக இந்த ஆவணத்தை எடுத்து நான் வெளியிடுறேன். 23 மார்ச் 1999 நடந்த அந்த விவாதத்தில் ஆல்ரெடி அருணா சொன்னார் அப்படின்றத நான் திமுக காரங்களால் அன்றைக்கி மறுக்க முடியல, தரவுகளோடு நான் கொடுத்துட்டேன். 1 இல்லை 2 இல்லை 5 இடத்துல முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாவற்றுக்கு மேலாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தீவிரவாதிகள்னு அந்த இயக்கத்தையும் குறிப்பிட்டு அதில் ஆல்ரெடி அருணா சொல்லியிருப்பார். இப்படி ஒரு மிக வேதனையான எல்லா மக்களையும் இன்னும் சொல்ல போனால் திமுக கொடி பிடிச்சது, கோஷம் போட்டது, இவர்களுக்கு பொருளாதார உதவி செய்தது, வழக்கு வாங்கியது, தடியடிப்பட்டது எல்லாமும் பெருவாரியான அளவுக்கு முஸ்லீம்கள்.
இன்னைக்கு வரைக்கும் இலவச வாக்கு வங்கியாக முஸ்லீம்கள் வந்து திமுகவுக்கு வந்து இருக்காங்க. 2026 தேர்தல் வரைக்கும் அதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த முஸ்லீம் மக்களை முஸ்லீம் தீவிரவாதிகள் ஒரு கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சர் ஆலடி அருணா, திமுகவினுடைய அன்றைக்கு பிரதான முகமாக இருந்த அந்த ஆலடி அருணா இப்படி சொன்னார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான். திமுக வந்து உண்மையிலே முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு துரோகத்தை வந்து செஞ்சதுன்றதெல்லாம் வரலாறு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதை பேசுவதற்கு தாவேகாவுக்கு தார்மீகம் இருக்குதா? தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளராக எம்எல்ஏவாக முன்னாடியாவது தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக ஃபவுண்டர் சேர்மனாக இருந்த முஸ்தபா அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் அதில் மாற்றுக்கிறது இல்லை, அந்த முஸ்தபா அவர்கள் இன்னைக்கு தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளரே. அப்போ தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய மாவட்ட செயலாளராக தாவேகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இந்த முஸ்தபா அண்ணனுக்கு இதை பேசுறதுக்கு தார்மீகம் இருக்குது அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விடயம். என்ன ஏன் அப்படின்னா, அவங்க முஸ்லீம் தீவிரவாதின்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க, 1 இல்லை 2 இல்லை 5 இடத்துல சொன்னாங்க. ஆனால் உங்கள் தலைவர் என்ன பண்ணார்? தானே தலைவர், தன்மான தலைவர், இன்றைக்கி வந்து நீங்கள் புகழ்ந்து பாடினீங்களே விஜய், அந்த விஜய் என்ன பண்ணார்? அவங்க முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொன்னாங்க, இவர் முஸ்லீம்களை தீவிரவாதியாக தன்னுடைய படத்தில் சித்தரித்தார். 1 இல்லை 2 இல்லை எத்தனை படத்தில், துப்பாக்கி படத்தில் எப்படி சித்தரித்தார்? ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாங்க, ஒரு இஸ்திரி போடுறவனாக, ஒரு செல்ஃபோன் கடைக்காரனாக, ஒரு கூலி வியாபாரம் செய்கிறவனாக, ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறவனாக, இப்படி பல கடைகளெல்லாம் முஸ்லீம்கள்லாம் வந்து பதுங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு திடீர்னு மேலேருந்து செல்ஃபோனில் கமாண்ட் வந்துருச்சுன்னா திடீர்னு அவங்க வந்து ஸ்லீப்பர் செல்லாக கூலிப்படையாக மாறி குண்டு வச்சுருவாங்க, சுட்டு கொண்டுருவாங்க, இப்படிலாம் வந்து அதில் காட்சிப்படுத்தினார் இல்லையா? இது போக அந்த முஸ்லீம் வேடமிட்டு தொப்பி வச்சு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி குரான் வாசகத்தை கையில் வச்சு படிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து வச்சார். இன்னொன்று போக ஒரு இஸ்லாமிய கொடியை வந்து ஒரு நாய் கவுற மாதிரி ஒரு காட்சியை வச்சார். எதிர்ப்பு கிளம்பினதுக்கப்புறம் இந்த காட்சியெல்லாம் நீக்கப்பட்டுச்சு. கடைசியாக அந்த ஸ்லீப்பர் செல்ற காட்சி மட்டும் இடம்பெட்டுச்சு. அப்போ அன்றைக்கு முஸ்லீம்களுடைய கடுமையான எதிர்ப்பை கடந்து இந்த படம் வந்து வெளியாகிச்சு. இந்த படம் வெளியானதுக்கு பிறகாக விஜயனுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் என்ன பண்ணார்? இசேசி மாமா அவர் வந்து முஸ்லீம்கள்கிட்ட வெளிப்படையாக அறிவித்தார், என் மகன் இந்த மாதிரி ஒரு படத்தை நடிச்சிட்டாரு, இதற்கு பகரம் செய்யக்கூடிய விதமாக, இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் ஹீரோவாக விஜய் அவர்கள் நடிப்பார், முஸ்லீம் ரோல் பண்ணியே நடிப்பார், முஸ்லீமாகவே நடிப்பார் அப்படின்னு அவருடைய இதில் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் வருஷம் இத்தனை ஆகி போச்சு, இது வரைக்கும் அப்படி ஒரு இது வந்து நடிக்கவே இல்லை. அப்போ அது போக அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் வந்துச்சு, அதுலேயும் முஸ்லீம் தீவிரவாதி மாலில் குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒன்று கலப்புனாங்க. சரி, இதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ டேரக்டர் கொடுத்த ஸ்கிரிப்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோம். ஏன்னா தமிழ்நாட்டு சினிமாவில் இவர் மட்டும் இல்லை, கமலஹாசனாக இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் சரி முஸ்லீம் தீவிரவாதி தான். ஒன்று முஸ்லீம்களை கோமாளியாக காமிப்பாங்க, இல்லை முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியாக காமிப்பாங்க, இல்லை சாம்பிராணி போடுற இப்படி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக காமிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த படத்துல எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தார். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா திருந்துவார்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஜனநாயகன் படத்தில் கூட கழுத்தில் அந்த டாலர், பச்சை கலர் டாலர் போட்டுட்டு தலையில் தொப்பி வச்சுக்கிட்டு குண்டு வைக்கிற போகிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ இந்த ஜனநாயகன் படம் வரைக்கும், துப்பாக்கி படம் தொடங்கி ஜனநாயகன் படம் வரைக்கும் முஸ்லீம்களை தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சித்தரித்து கோடான கோடி மக்களுக்கு முஸ்லீம்கள் மேலே அச்சத்தை ஏற்படுத்தின உங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் விஜய், அந்த விஜய் கட்சியில் அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் பேசலாமா? உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? திமுகவை நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு தார்மீகம் இருக்குது, உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? இதே முஸ்தபா அவர்கள் கடந்த துப்பாக்கி படம் வரும்போது, பீஸ்ட் படம் வரும்போது விஜய்க்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு? விஜய்க்கு 6 அறிவு இருக்குதான்னு கேட்டவர் தான் இந்த முஸ்தபா. விஜய் நீங்க நடிக்க கூடாதுங்க, நீங்க படம் எடுக்க கூடாதுங்க, விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துப்பாக்கில எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? அவருக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? ஹீரோ கதை கேட்கறவர் வந்து ஒரு சமுதாயத்துல வந்து பாதிப்பு ஏற்படுங்க, கற்பனைன்னு சொல்லிட்டு விஜய் நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு அப்ப கடந்த காலத்தில் விஜய்க்கு எதிராக இந்த முஸ்தபா அவர்களே பேசியிருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்துட்டீங்க, தாவேக்கால மாவட்ட செயலர் ஆகிட்டீங்க, தாவேக்கால எம்எல்ஏ ஆகிட்டீங்க அப்படின்றதுனால விஜய் வந்து புனிதப்படுத்திட முடியுமா? அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இவ்வளவு கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுக்கக்கூடிய, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நடிக்கிறாரு. அந்த படத்தில் அநியாயத்துக்கு முஸ்லீம் மக்களை வந்து தீவிரவாதியாக காட்டுறோம், ஸ்லீப்பர் செல்லாக காட்டுறோம், வெடிகுண்டு வைக்கிறவனாக காட்டுறோம், இப்படி காட்டுறமேன்ற குறைந்தபட்ச ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாமல் இப்படி சித்தரித்து போட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு வேடம் போடுறீங்க. கேட்டால் ஒஃபு சட்டத்துக்கு எதிராக அப்படி பேசணும். திருப்பரங்குன்றத்தப்ப எங்கே போயிருந்தார் விஜய்? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகலாம். அப்போ புனித பட்டம் கட்டுவதற்கு திமுகவோ தாவேக்காவோ விதிவிலக்கு கிடையாது. ஆக மொத்தத்தில் 2 பேருக்கும் பேசுறதுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டமன்றத்திலேயே முஸ்லீம்களை தீவிரவாதிகள் சொன்னது உண்மைதான்.
ஆளுடையார் நான் சொன்னார், அதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கல, இது வரைக்கும் அது மூடி கிடந்துச்சு. இன்றைக்கி அந்த ஃபைல் வந்து தட்டப்பட்டிருக்குது. அது போக இந்த பக்கம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இவங்க வந்து முஸ்லீம்களை பாரம்பரியமாக இவருடைய படத்தில் எல்லாத்துலேயும் முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சித்தரிச்சார். அப்போ ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசினார், இவர் வந்து அதை படமாக எடுத்தார். இதுதான் நிலைமை. அப்போ இவங்க 2 பேருக்கும் முஸ்லீம்கள் குறித்து பேசுவதற்கு எந்த தார்மீகமோ தகுதியோ இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் 2 பேரும் புனித பட்டம் கட்டி 2 பேரும் யோக்கியவான்னு சொல்லிக்கிறாதீங்க.